Hi everyone, this is Pismin Flora for Go Green with Pismin. இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்டி பொல்யூஷன் ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவுமே வந்து டீப் கிளென்சிங் பண்ணிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எப்படின்னா, ஆல்ரெடி நான் ஹவு டு மேக் அ சோப்பில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி சோப் மேக் பண்ணுறதுன்ட்டு. அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். என்ன ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆட் பண்ணோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏற்கனவே வந்து நான் வந்து பியர் சோப்பை தான் சோப் பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு குவார்ட்டர் எடுத்துக்கிறேன். ஹாஃப் தான் போன சோப்பு யூஸ் பண்ணேன், அதில் குவார்ட்டர் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ்க்கு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து எந்த காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 rupees பேக்கெட்டில் வர காஃபி பவுட்ரு. அப்புறம் வாட்டர், வெறும் RO பியூரிஃபைட் வாட்டர் மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து உப்பு தண்ணி எடுத்துடாதீங்க. இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு கடாயில் வந்து வாட்டர் ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த சோப் பேஸை வந்து நான் வச்சுட்டேன் ஒரு கிண்ணியில். அந்த ஹீட்லேயே வந்து இந்த மாதிரி சோப் வந்து மெல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃபேஸ் வாஷ் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ அதிகமாக சோப் பேஸ் வேணுன்றது தேவையில்லை. நுரை வரதுக்கு மட்டும்தான் இந்த சோப் பேஸு. இப்போ இது கூட வந்து என்னோட சோப் பேஸ் மெல்ட் ஆகி எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்கோ அதோட ஈக்குவல் அமௌண்ட் வந்து நான் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். அதில் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாட்டரும் அந்த சோப்பும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா இந்த காஃபி பவுடர், இந்த காஃபி பவுடரை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடரை வந்து நம்ம வந்து இப்போ இந்த சோப் பேஸு அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரம். இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து அது காயட்டும். நல்லா சாலிட் ஆகிடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி சாலிடாக உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. எக் பீட்டர் விஸ்க் அந்த மாதிரி. இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இதை வந்து இன்னும் நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வர மாதிரி பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரு கடையில் வாங்குகிற ஃபேஸ் வாஷ் லோஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். ஃபேஸ் வாஷ் லோஷன் மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூப் மாதிரி கண்டெய்னர் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்லேயே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் லோஷன் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் அப்ளை ஆகுமோ அதே மாதிரி அப்ளை ஆயிருக்கு. தெரியுதா? நம்ம சோப் பேஸ் எடுத்துருக்கிறதுனால நல்லா நுரையும் வருது.
அவ்வளோதான். இதை வந்து நீங்களே இப்போ வந்து செய்யலாம். உங்களுக்கு தேவையான ஃபேஸ் வாஷை வந்து நீங்களே வந்து ஈஸியாக தயாரிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸ்ட் தான் இதில் முக்கியமான பொருள். இதை செய்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ₹2 தான் ஆச்சு. பட் ஆனால் ஆன்லைனில் தேடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே 500 அபவ்ல இருக்குது ஒரு ஃபேஸ் வாஷோடைய விலையே. நான் வந்து கம்பெனி பேர் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம ஃபேஸ்ல ஏற்கனவே இந்த டெட் செல்ஸ், இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ஒரு பிரைட்டர் லுக்கிங் தரும். அது மட்டும் இல்லாம நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு பஃபினஸை வந்து ரிடக்ஷன் பண்ணும். இம்பார்ட்டண்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸை சூப்பரா கியூர் பண்ணிடும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூவி ரேஸ் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. அதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜ் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, போயிட்டு வந்ததுமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.